சரோஜா சமையலில் பப்பாளிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு துண்டு பப்பாளிக்காயை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, சிறிதளவு மஞ்சள் பொடி, ஒரு துண்டு தேங்காய் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 10 பொடி வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். நான் இதில் கடுகு சேர்க்கலை. கடுகு ஏன் சேர்க்கலைன்னா, கடுகு பொரியாமல் இருந்துட்டுனா கூட்டு கசந்துடும் பப்பாளிக்காய் கூட சேரும். அதான் சேர்க்கலை. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு. இது நல்லா காஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு போடணும். இப்போ உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. உளுந்தம்பருப்பு நல்லா செம் நிறம் ஆயிடணும். உளுந்தம்பருப்பு நல்லா செம் நிறம் ஆன உடனே நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போடணும். உளுந்தம்பருப்பு நல்லா செம் நிறம் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போடலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. உளுந்தம்பருப்பு செந்நேரம் ஆன உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா செந்நேரம் ஆன உடனே பப்பாளிக்காயை போடணும். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா செந்நேரம் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம பப்பாளிக்காய் மசாலா எல்லாமே இதில் போட்டு வேக வச்சிடலாம். இதில் பப்பாளிக்காய், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இனிமேல் இதில் 1 டம்ளர் தண்ணியை விட்டு நம்ம இனிமேல் வேக வைக்கணும். இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சாச்சு. 1 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. இதில் எல்லாம் போட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, காய் எல்லாம் போட்டு 1 டம்ளர் தண்ணியும் விட்டு வேக வச்சாச்சு. இன்னும் இதை நம்ம மூடி வச்சிடணும். மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை பார்க்கணும். தேங்காயும் சீரகத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா திருவி வச்சாச்சு. இப்போ தேங்காயை போட்டாச்சு. நல்லா வெந்துட்டு தேங்காயை போட்டாச்சு. தேங்காயை போட்டு நல்லா ஒன்று போல் கிண்டி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான பப்பாளிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சரோஜா சமையலில் சுவையான பப்பாளிக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ. பப்பாளிக்கு கூட்டு சுகருக்கு ரொம்ப நல்லது.